ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய மகர ராசிக்காரர்களுக்கான உங்கள் பழைய பிரச்சனைகள் இருந்து விடுபட இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் உதவியாக இருக்கும். நீண்ட நாட்களாகவே சமாளிக்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் இப்போது தனியும். உத்தியோகம் போன்றவற்றை மாற்ற முயற்சித்தால் மாற்றமும் சாத்தியமாகும். வியாபாரத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்கவும் முடியும். நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த இழுபறியான சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களின் முடிவு மிகவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு வரும். எங்கிருந்தோ நல்ல செய்திகளும் கேட்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். இதையெல்லாம் மீறி மே மாதத்திற்கு பிறகு நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மற்றும் ஏனெனில் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் 2ஆம் வீட்டில் இருந்து சென்றாலும் ராகுவின் தாக்கம் மே மாதம் முதல் தொடங்கும். அதாவது எனவே பிரச்சனைகள் ஒப்பீட்டளவில் பெரிய அளவில் தீர்க்கப்படும். ஆனால் சிறிய இடையூறுகள் இன்னும் இருக்கலாம், குறிப்பாக நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில். எனவே இந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மே மாதத்தின் நடுப்பகுதி காதல் விவகாரங்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கும். ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதியில் பிறகு இந்த விஷயங்களுக்கு நேரம் குறைவாகவே இருக்கும். பொதுவாகவே ராசி பலன் 2025ஆம் ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையாகவே அமைகிறது. கவலையே வேண்டாம். இந்த 2025ற்கான பரிகாரங்கள் என்னவென்றால், 3வது மாதத்திற்கு ஒரு முறை அர்ச்சகருக்கு மஞ்சள் வஸ்திர தானம் செய்வது நற்பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.